முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்திலே முதல் அத்தியாயமாக திகழ்கின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவின் சில வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இறுதியாக ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தருகிறோம் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு உறுதிமொழியை பற்றி விளங்கி வருகிறோம். உன்னையே வணங்குகிறோம் என்று சொன்னால் வணக்கம் என்றால் என்னன்னு முதல் தெரியணும். அப்பதான் உன்னையே வணங்குகிறோம் என்ற விஷயத்தில் நம்ம தெளிவாக சரியான நிலைப்பாட்டை எடுக்க முடியும் என்பதற்காக வேண்டி வணக்கம் என்றால் என்ன என்பதில் ஒரு வணக்கத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். வணக்கம் என்றால் துவா என்பது ஒரு வணக்கம் அப்படின்னு பார்த்தோம். அது தவிர வேறு சில வணக்கங்களை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இதில் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார், முக்கியமான கேள்விகள் அதை சொல்லி விட்டுற வேண்டியிருக்குது. அதாவது அல்லாவுக்கு உதாரணம் கூடக்கூடாது, அல்லாவுக்கு நிகராக யாரும் இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் உரையில் குறிப்பிட்டீங்க, குர்ஆனுடைய வசனத்தை எல்லாம் சான்றா சொன்னீங்க. ஆனால் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடையே உதவி தேடுகிறோம் சொல்லும் பொழுது கணவன் மனைவியை இறைவனுக்கு ஒப்பிட்டு குறிப்பிட்டீர்கள். இவ்வாறு ஒப்பிட்டு குறிப்பிடலாமா? இப்போ கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை கணவனுக்கு அல்லாமல் வேற ஆள் கொடுத்தா ஒத்துக்குருவானா அப்படின்னு நம்ம கேட்டு, அல்லாஹ் கொடுக்குறது அல்லாஹ்வுக்கு தான் கொடுக்கணும், அடுத்த ஆள் கொடுக்கக்கூடாது. ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை வேற ஆளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அதை வச்சு அந்த சகோதரர் கேட்டிருக்காரு. இதை தலைப்பு சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அப்போ அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் காட்டி கணவன் மனைவி மாதிரி தானே அல்லாஹ்வுக்கு அடியானுக்குள்ள உறவு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக அது மாதிரியானது இல்லை, அது ஒப்பிடுறதும் இல்லை. ஒப்பிடுறதுன்னு சொன்னால் அல்லாஹ் கணவன் மாதிரி அடியான்லாம் மனைவி மாதிரின்னு சொன்னா தான் ஒப்பிடுறதாகும். ஒரு கணவன் நீ படைக்காம இருக்கும் பொழுதே உனக்கு இவ்வளவு உரிமை உனக்கு இருக்குன்னு சொன்னா அதை விட படைச்சவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஒப்பிடுதல் அல்ல. அற்பமான ஒரு உரிமை இல்லாத ஒருத்தனை இவ்வளவுக்கு தனக்கு மனைவி கட்டுப்படணும்னு நினைக்கிறான்னு சொன்னா அப்ப படைச்ச இறைவனுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்வது இருக்கிறத இறைவனை மனுஷனுக்கு ஒப்பிடுறது ஆகாது. எல்லா வகையிலும் மேம்பட்டவன். சாதாரண அற்பமானதுக்கெல்லாம் இப்படி செய்யறியப்பா நீ அல்லாஹ்வுக்கு செய்யலாமான்னு கேட்கிறோம். இப்படி கேட்பது என்பது அல்லாஹ்வுக்கு உதாரணம் காட்டியதாக அமையாது என்பதற்கு திருமறை குர்ஆன்லயே ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு உதாரணம் சொல்றான். இது அல்லாஹ்வுக்குள்ள உதாரணம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக அல்லாஹ் இதே நான் சொன்ன ஸ்டைல் அல்லாஹ் உதாரணம் சொல்றான். 30வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு அடிமையை விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க, எல்லாம் சொல்றான். நீங்க ஒரு அடிமை என்ன செய்றீங்க, காசு கொடுத்து. இந்த காலத்தில் அடிமை கிடையாது, அதனால அதனுடைய ஆழம் நமக்கு விளங்க கஷ்டமா இருக்கும். அடிமைன்னா ஆடு மாடு மாதிரி எந்த உரிமையும் உங்களுக்கு இருக்கா? சந்தையில் விற்குவாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி உள்ளது. அப்ப உங்களுக்கு ஒரு அடிமை இருக்குன்னு வைங்க, அந்த அடிமையை நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த பிறகு உங்களுக்கு நாம் செல்வங்களை வழங்குகிறோம், பணக்காரன் ஆக்குகிறோம், உங்களுக்கு நிறைய வசதி தந்தோம்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அடிமையை உங்களுக்கு நான் தந்திருக்கிற செல்வத்தில் சமமான பங்காளி ஆக்கிக்கிறீங்களா எல்லாம் கேட்குறான். நான் உங்களுக்கு 1 கோடி ரூபா தந்துட்டேன், 10 கோடி ரூபா கொடுத்துருக்கிறேன். ஒரு அடிமை விலைக்கு வாங்கிட்டு வர்றீங்க, விலைக்கு வாங்கிட்டு நான் 10 கோடி ஆளுக்கு 5 கோடி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு இந்த அடிமைக்கு நீ கொடுப்பியா? நீனும் அவனும் எல்லா வகையிலும் சமமானவனாக பிரித்துக் கொள்வீர்களா? தகாபுனகும் கஹீபத்திக்கும் அம்புசக்கும், உங்களுக்கு பயப்படுற மாதிரி அவனுக்கு நீங்க பயந்து நடப்பீங்களா? உங்களுக்கு பயப்படுறீங்களா இல்லையா? அவர் பாப்பாவுக்கு பயப்படுறீங்க, அம்மாவுக்கு பயப்படுறீங்க, அந்த மாதிரி அந்த அடிமைக்கு பயந்து நடக்குவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இதை உங்களுக்கு நான் உதாரணமா காட்டுறேங்கிறான். அப்ப நீ ஒரு அடிமையை காசு கொடுத்து வாங்கின அடிமையை உனக்கு சமமா ஆக்க மாட்டேன்னு சொன்னா படைச்சவனுக்கு சமமா எப்படி பண்ணி ஆக்குற நல்லா கேட்கிறான். இது ஏன் நீ செய்ய மாட்டேங்கிறிய? உனக்கு அடிமைக்கு உள்ள உறவை விட உனக்கு எனக்கு உறவு கூடுதலா இல்லை, எனக்கு அந்தஸ்து கூட இல்லையா? இப்படி கேட்கறது சமம் இல்லை, ஒப்பிடுறது இல்லை. அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா பேசுவதுதான் ஒப்பிடுறதே தவிர மனுஷனுக்கே இப்படி பயப்படுறீங்களா? போலீஸ்காரனுக்கு இப்படி பயப்படுற அல்லாஹ்வுக்கு பயப்பட என்னன்னு நான் கேட்கிறேன். இது போலீஸ்காரனுக்கு ஒப்பிட்டது ஆகாது. அரசாங்கத்துக்கு பயப்படுற நீ அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டியா அப்படின்னு கேட்டா அரசாங்கத்தில் ஒப்பிட்டான்னு சொல்லக்கூடாது. அரசாங்கத்தை விட அது கூட தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி 30-28 அல்லாஹ் உதாரணம் சொல்றான். 16-75 இதே மாதிரியான உதாரணத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 39-29 வசனத்தில் அல்லாஹ் உதாரணம் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்லி நீ ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கே பயப்படுறிய, அப்ப ஏன்டா அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டோம்னா அல்லாஹ் வாத்தியாருக்கு சமமாக்கிட்டான்னு நினைக்க கூடாது. வாத்தியாருக்கே நீ பயப்படும் போது அல்லாஹ்வுக்கு ஏன் பயப்படலங்கிறது மேலதான் வைக்கணும். அல்லாஹ் ஈக்குவலா ஒப்பிட்டால் அது குற்றம் தான். அல்லாஹ் தடுத்தது தடைதான். அல்லாஹ்வுக்கு சமமாக யாரையும் ஒப்பிட்டு பேசுவது இப்பவும் குற்றம், எப்பவும் குற்றம் தான். நாம ஒப்பிட்டாலும் குற்றம் தான், யார் ஒப்பிட்டாலும் குற்றம் தான். மேம்படுத்தி பேசுவது எதுல வராது?
அது ஒப்பிடுறதுல வராது. இன்னும் சொல்ல போனா இந்த கணவன் மனைவி மேட்டரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு இந்த உதாரணத்தை சொல்லி ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. எப்படி ஒப்பிடுறாங்கன்னு கேட்டா, இஸ்லாத்துல ஒரு ஒரு விபச்சார குற்றத்தை நிரூபிக்கிறதா இருந்தா 4 சாட்சி வேணும், ஐ விட்னஸ் வேணும், நேரடியா பார்த்திருக்கணும். ஒரு பெண் இந்த மாதிரி தப்பா போயிட்டான்னு சொன்னா 4 பேர் நாங்க கண்ணால அதை பார்த்தோம். ஒரு ஆம்பளை இந்த மாதிரி தப்பா நடத்தையில் ஈடுபட்டான்னு சொல்வதா இருந்தா 4 பேர் சொல்லணும். 3 பேர் சொன்னாங்கன்னா 3 பேருக்கு 80 கசேரி கொடுக்கணும். சமானின ஜல்தா 80 கசேரி கொடுங்கள் சூரத்து நூறுல எல்லாம் சொல்லி காட்டுறான். 4 பேர் பார்த்தா தான் வெளியவே சொல்லணும், அப்பதான் கவர்மெண்ட் தண்டிக்கு. 3 பேர் போய் சொன்னான்னு வைங்க, நாங்க 3 பேர் பார்த்தோம்னு அவனுக்கு தான் அடி விழும். இஸ்லாமிய சட்ட பிரகாரம் விபச்சாரம்ங்கிற குற்றத்தை சொல்வதாக இருந்தால், இந்த மாதிரி ஆம்பளை மேட்ரு பொம்பளை மேட்ரு அடுத்தாள் மேல பேசுறதா இருந்தால் அதிகபட்சமா எவ்வளவு இருக்குன்னு, குறைஞ்சபட்சமா 4 சாட்சி, 10 இருக்கலாம் 20 இருக்கலாம். 4க்கு குறையாம சொன்னா தான் அரசாங்கம் ஏத்துக்கிறேன். 4க்கு குறைய கொண்டு வந்தார்களே ஆனால் அவர்களுக்கு கசையடி கொடுக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் ஆயிஷா நாயகி மேல பழி சுமத்துற விஷயத்துல 3 பேர் தான் அது சொன்னாங்க. அதனால 3 பேருக்கு என்ன பண்ணாங்க, கசையடி கொடுத்ததற்கெல்லாம் சான்றுகள் இருக்கிறது. இந்த சம்பவம் வந்த உடனே சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாது இப்னு முஆத் அன்சாரிகளுடைய தலைவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு அவர் தான் தலைவராக இருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, அன்சாரிகளுக்கு ஒரு முக்கியமான தலைவர். அவர் என்ன பண்றார், ரசூலுல்லாஹ்ட்ட இது என்னங்க அநியாயமா இருக்குது, ஒருத்தன் தன்னுடைய மனைவியை தப்பான ஒரு நிலையில காண்கிறான், கண்டா 4 பேர் கூட்டி காட்டுவானா, 4 சாட்சி கொண்டு வர சொல்லி அல்லாஹ் சொல்றானே, இது வேற ஆட்களுக்கு வேணா சரியா வரலாம். கட்டிய கணவன் மனைவி இந்த மாதிரி தப்பான நடத்தையில் ஈடுபடும் போது நேர பார்த்துட்டான்னு சொன்னா 4 பேர் கூட்டிட்டு வருவானா, தலையை சீவானா, நானா இருந்த சீவத்தான் சீவ 4 பேர் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறார் அவரு. ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட ஏத்து கழுவி வைக்கிறார். இந்த சட்டத்தை அடுத்த ஆளுகளுக்கு நீங்க சொல்றது சரியா இருக்கலாம், ஒரு கணவன் மனைவி இந்த மாதிரி நிலையில பார்க்கும் பொழுது அப்படிலாம் அது செய்ய மாட்டானே, 4 பேர் கூட்டிட்டு காட்டிட்டு இருப்பான், இன்னும் அவனுக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொண்டு விடுவாங்கிறார் அவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாது ரொம்ப ரோசக்காரரா இருக்க பாத்தீங்களா, சாதுடைய ரோசத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா, இவர் என்ன பெரிய ரோசம், ஆனா அகையரும் மின்ஹு, நான் அதுக்கு மேல ரோசக்காரன், இவர் என்ன பெரிய ரோசம், உன்னை விட எனக்கு ரோசம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹு அகையர் மின்னி, அல்லாஹ் எனக்கு மேல ரோசக்காரன். இது இந்த மேட்டரை ஒப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் ரோசக்காரன். அதனால ரோசத்தை ஒப்பிடும் பொழுது மனுஷனுக்கு ரொம்ப ரோசம் எதுல வருமோ அதை உதாரணம் சொல்வதுதான் பொருத்தமா இருக்கும். ரோசம் எதுல வரும், தொழில உங்க கடையில நீங்கள அவன் பங்காளி ஆமலன்னா ரோசம் வராது. இந்த வீடு 2 பேரும் கட்டிலே ஆமலன்னா ரோசம் வராது. இந்த பொம்பளைக்கு 2 பேரும் புருஷன் ஆமலன்னா ரோசம் வந்துடும். எதுல ஒரு மனுஷனுக்கு ரோசம் வரும், எதுல பங்காளி ஆக்கினா ரோசம் வரும் கேட்டா வேற எதுலயும் ரோசம் வராது. இந்த பேனா 2 பேருக்கும் சொந்தமாமல அது பணம் இருக்கு போய் ரோசம் வருதுங்களா, ரோசம் வராது. அந்த மாதிரி பார்ட்னரா சேர்த்தாங்கன்னா ரோசம் எங்க வரும், ஒரே ஒரு விஷயத்துல மனுஷனுக்கு ரோசம் வரும். அதுக்காக வேண்டி சொல்லி உனக்கு ஒரு ரோசம் வருது, ஒரு சாதாரணமா ஒரு மகரை கொடுத்து கல்யாணம் பண்ணி சோறு கொடுக்கறதுனால உனக்கு ரோசம் இருந்தா உன்னை படைச்சு பராமரிக்கிற ரப்புக்கு எவ்வளவு ரோசம் இருக்கும். இது புகாரியில இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். புகாரில் இதை நான் டிஜிட்டல் டைரி இப்போ கேள்வி கேட்டதுனால இப்போதான் எடுத்தேன், டிஜிட்டல் டைரி எடுத்ததுனால நம்பர் கரெக்டாக சொல்ல இயலாது. 105வது பாடத்தில் 47வது ஹதீஸ் தான் அந்த டிஜிட்டலில் காட்டும். அதனால அந்த 105ஆம் பாடத்திலிருந்து 70 நாளைக்கு கரெக்டாக நம்பர் சொல்லுவேன். இப்போ உள்ள தமிழ் புகாரில் உள்ள நம்பருக்கும் கஷ்டமா இருக்கும். சரி, ஆக புகாரில் இந்த ஹதீஸ் இருக்கிற இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது. இது இந்த கேள்விக்கான பதில், மறுபடியும் போயிடுவோம். அதனால உதாரணம் காட்டி பேசுறது அல்லாஹ்வுக்கு கணவன் மனைவி ஒப்பிடவில்லை, கணவனுக்கு மனைவிட்ட உரிமை இருக்குமானால் அதை விட கோடி மடங்கு உரிமை அல்லாஹ்வுக்கு அடியான்ட்டு இருக்குன்னு சொல்வது ஒப்பிடுவது ஆகாது. அல்லவே அந்த மாதிரி ஸ்டைல ஒப்பிடுறாங்கிறதுக்காக வேண்டி இந்த தகவல். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த வணக்க வழிபாடுகள் அடுத்த மேட்டர் என்னன்னா, அல்லாஹ் தந்திருக்கிற அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதல். நன்றி செலுத்துதல் என்பது ஒரு வணக்கம். அல்லாஹ் நான் உனக்கு ஏதாவது தந்திருந்தேன் சொன்னா அதற்கான நன்றி எனக்கு தான் செலுத்தணுமே தவிர வேற ஆளுக்கு செலுத்தக்கூடாது. வேற ஆளுக்கு செலுத்தினா நீ அவரை வணங்குறேன்னு அர்த்தம், அது இபாதத்து பண்றேன்னு அர்த்தம். அப்படிங்கிற கருத்துப்பட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப நன்றி செலுத்துதல் என்பது எப்படி அந்த இது வணக்கமா இருக்கிறதோ பிரார்த்தனை, அதே மாதிரி நன்றி செலுத்துதல் என்பதும் மார்க்கத்தில் வணக்கமாக சொல்லப்படுகிறது. அந்த வணக்கத்துக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி நன்றி செலுத்துவதை பற்றி சில விவரங்களை முன்னாடி தெரிஞ்சுக்கணும். நன்றி செலுத்தல் என்பது மனுஷனுக்கு நன்றி செலுத்த மார்க்கம் அனுமதிக்குது. அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்தணும்னு அவசியம் கிடையாது, மனுஷனுக்கும் நன்றி செலுத்தலாம். எப்படி செலுத்தலாம்னு கேட்டா 31வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின்,
அவனுடைய தாய் அவனை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு சுமக்கிறாள். ஓ ஃபிசாலுஹு ஃபி ஆமைனி, 2 ஆண்டுகளில் அவள் பால் குடியை மறக்கச் செய்கிறாள். எனவே அவனுக்கு நாம் வலியுறுத்துகிறோம், அனிஷ்குருலி ஒலி வாலிதைக்க, எனக்கு நன்றி செலுத்துடா, உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்துடா என்று மனுஷனுக்கு நாம் வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிறான். உன்னை வந்து கஷ்டப்பட்டு உங்க அம்மா சுமக்கிறதுனாலையும் பெற்றெடுக்கிறதுனாலையும் உனக்கு சோறு போட்டு உங்க அப்பா வளர்க்கறதுனாலையும் எனக்கு நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. அனிஷ்குருலி, எனக்கும் சுக்கூர் பண்ணு, ஒலி வாலிதைக்க, உன்னுடைய பெற்றோருக்கும் நீ சுக்கூர் பண்ணு, நன்றி செலுத்து அப்படின்னு அல்லாஹ் வந்து 31:14 சொல்றான். இதை பாத்தீங்கன்னு சொன்னா மனுஷனுக்கு நன்றி செலுத்தலாம். அது எப்படி நன்றி அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதா? ஒண்ணு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி இது 31:14 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லா யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லா. யார் ஒருத்தன் மனுஷனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் ஆக மாட்டான். ஒரு மனிதன் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு நீங்க நன்றி பாராட்டல என்று சொன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற நீங்க ஆக மாட்டீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் மனிதனுக்கு நன்றி செலுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்றாங்க, வலியுறுத்துறாங்க. அது எப்படி இபாதத்தாகும்? இப்ப மனுஷனுக்கே நன்றி செலுத்தலாம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு மட்டும் நன்றி செலுத்தணும்னு எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சுக்ருங்கிற இபாதத்தாகும் என்ற சந்தேகம் இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வரலாம். இந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு கேட்டா திருமதியில 1877, 1878, அபூதாவுதுல 4177, முஸ்னத் அஹ்மதுல 7191, 7598, 7676, 8673, 9565, 9982, 10850, 11278, 17721, 17722, 18543, 18544, 20836, 20845, இவ்வளவு அகமதுல. இவ்வளவு நூல்கள்லையும் இவ்வளவு ஹதீஸ்கள் என்ன இருக்குன்னு கேட்டா மனுஷனுக்கு நன்றி செலுத்தலைன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ் தான். அதே மாதிரி புகாரியில 2585வது 2585 2585வது ஹதீஸில் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது அன்பளிப்பு கொடுத்தார்களேயானால் அதை ஏற்றுக்கொள்வார்கள், நன்றியாக பிரதி அன்பளிப்பும் செய்வார்கள். இன்னைக்கு ஏதாவது சோறு வாங்கி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு அவங்க ஒரு டீ வாங்கி கொடுத்துருவாங்க. அதாவது ஒருத்தர் அன்பளிப்பு தந்தா வாங்கிக்கிடுவாங்க, வாங்கிக்கிட்டே கையேந்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக கொடுக்கவும் செஞ்சிருவாங்க. யாராவது அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா யார்ட்டையும் மறக்க மாட்டாங்க, இன்னைக்கு வாங்கிக்கிறது, நாளைக்கு அவங்களால எந்த என்ன செய்வாங்க, அடுத்த நாள் அதை கொடுத்து விட்டுருவாங்க. அன்பளிப்புக்கு அந்த பிரதி பலனாக என்ன செய்வாங்க, மற்றொரு அன்பளிப்பு அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. இது கூட நன்றி தானே, அவங்க ஒன்று செஞ்சிருக்கலாம், நம்ம இன்னைக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நன்றியை தான் காட்டுது. இது புகாரில 2585வது ஹதீஸில் நீங்க பார்க்கிறீங்க. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒமன் அத்தா இலைக்கு மாரூஃபன், உங்களுக்கு யாராவது ஒரு உதவி செய்தால், ஒரு நன்மை செய்தால், ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறாரு, ஒரு கைலி எடுத்து கொடுக்குறாரு பெருநாளைக்காக வேண்டி, அதை படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டுறாரு, ஒரு பாட புத்தகம் வாங்கி தர்றாரு, ஏதாவது ஒரு உதவி செய்தாரையானால் காஃபி ஊஹு, அதுக்கு பிரதி உபகாரம் செய்து விடுங்கள். அவர் ஒன்று செஞ்சாருன்னு சொன்னா அவருக்கு பொருளை கொண்டு செய்யறாந்தா பொருளை கொண்டு செய்யுங்க, வேற மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ணி அவருக்குரிய ஒரு உதவியை செஞ்சுன்னு செய்யுங்க, பிரதி பலனை நிறைவேற்றிருங்க. இல்லம் தஜிது, பிரதி பலனை உங்களுக்கு செய்ய முடியல என்று சொன்னா ஃபதுலஹு, அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. எந்த அளவுக்கு துஆ செய்யுங்க என்று கேட்டா ஹத்தா தாலமு அன்கது காஃபத்துமுஹு, அவருடைய நன்றிக்கு நீங்கள் கடனை செலுத்தி விட்டீர்கள் என்று நம்பிக்கை வர்ற அளவுக்கு நீங்க அவருக்காக துஆ செய்யுங்க. 1 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு தந்துட்டாரு. இது எப்ப நம்ம மனசு நிறைவடையும், சாவர வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கலாம். எல்லாருக்கும் நிறைய கொடுங்க, எல்லாரும் நிறைய குடும்பம் ஒரு 50 காசு கொடுக்குறாரு, டெய்லி அவர் செஞ்சுட்டு இருப்போம், ஒரு தடவை துவா செஞ்ச கணக்கு சரியா போச்சு. நம்ம மனசு தான் காரணம். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர் தந்த அன்பளிப்புக்கு நீங்கள் கடனை தீர்த்துட்டீங்க என்கிற அளவுக்கு துவா செய்யுங்க. ரொம்ப தந்தா ரொம்ப துவா செய்யுங்க, கொஞ்சமா தந்தா கொஞ்சமா துவா செஞ்சுக்கிறீங்க. அவர் யார் உங்களுக்கு அன்பளிப்பு தர்றாரோ முடிஞ்ச அளவுக்கு திருப்பி அன்பளிப்பு செய்யுங்க. திருப்பி அன்பளிப்பு செய்யற மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா? செல்வந்தர் நிறைய அன்பளிப்பு செய்வாரு, வாங்குற ஏழை திருப்பி அதே மாதிரி செய்யறாருன்னா கஷ்டம். முடிஞ்சா அன்பளிப்பு செய்யுங்க, சமமான நிலையில இருந்தால் அன்பளிப்புக்கு அன்பளிப்பு கொடுத்துருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவருக்காக துவா செய்யுங்க. எந்த அளவுக்கு துவா செய்யுங்கன்னு கேட்டா, அவர் செய்த உதவிக்கு நன்றி கடை செஞ்சுட்டீங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாட்ட கேட்டோம், 1000 ரூபா கொடுத்தாரு, நான் ஒரு மாசமா இருக்கிற அவர் டெய்லி கேட்டு தானே இருக்கணும், போதும் அப்படின்னு விட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி அவர் நினைவு வச்சுட்டு என்ன செய்யணும், நன்றி கடன் செலுத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸீல 2520, முஸ்னத் அஹ்மதுல 5445,
5448, 5832 ஆகிய ஹதீஸ்களாக இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் சஹீஹான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். இப்படி செய்ய சொல்றாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 1958 திருமதி. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, மன் சுனிய இலைஹி மாரூஃபுன், யாருக்காவது ஒரு நன்மை யாராவது செய்தார்களே ஆனால், எனக்கு ஒருத்தர் உதவி செய்து விட்டாரே ஆனால், உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்து விட்டாரே ஆனால், ஃபகால லி ஃபாயிலிஹி, அப்படி செய்தவரை நோக்கி இவர் திருப்பி சொன்னாரே ஆனால் என்ன செய்தார்னா, ஜஸாக்கல்லாஹு கைரா, ஜஸாக்கல்லாஹு கைரா என்று சொல்வாரே ஆனால், ஃபகத் அப்லக பிஸனா, அதை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டி விட்டார், அதுக்குரிய பிரதிபலனை செஞ்சிட்டார்னு அர்த்தம். அதான் திருப்பி பொருள் உதவி செய்யறவங்க செஞ்சுட்டு போங்க. அப்படி இல்லாதவங்க குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், ஜஸாக்கல்லாஹு கைரா. அதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் இதுக்கு சிறந்த கூலி உங்களுக்கு தரட்டும். நீ 1000 ரூபாய் கொடுத்த, ஒண்ணுக்கு 10 10,000 அல்லாஹ் தரட்டும். சிறந்த கூலி தான் என்ன, ஒண்ணுக்கு 10, ஒண்ணுக்கு 700. அதனால நீங்க எனக்கு ஒரு உதவி செய்தாயானால் அவருக்கு நான் என்ன செய்யணும், ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உனக்கு நல்ல கூலியை தரட்டும், இதுக்காக வேண்டி எனக்கு தந்துட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு இதுக்கு பெரிய பரிசங்க தரட்டும், மறுமையில வர வைக்கட்டும், உங்களுடைய அந்த நன்மை வீணா போக கூடாது நான் விரும்புறேன், எனக்கு தந்ததுக்காக அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்லி துஆ செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமதி 1958. இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, மனிதனுக்கு நன்றி செலுத்துவதை பற்றி இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது. மனுஷனுக்கு நன்றி செலுத்தணும். அதே நேரத்தில் குர்ஆன்ல பல வசனங்கள் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்தணும் இருக்கிறது. முரண்மார் தெரியும் பாத்தீங்கன்னா 39வது அத்தியாயத்தில் 66வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லாஹ ஃபாபுத், இல்லை அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, வகும் மின ஷாக்கிரீன், நன்றி செலுத்துறவர்கள் ஆயிரு. அல்லாஹ் வணங்குனா நன்றியாது, நன்றி செலுத்தக்கூடியவர்கள் நீ ஆகிவிடு என்று சொல்லி நன்றியை அல்லாஹ் இபாதத்தில் சேர்க்கிறான். அதே மாதிரி 21:252 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதுக்குருக்கும் வஷ்குருளி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துங்க, என்னை நிராகரிச்சிடாதீங்க. நன்றி செலுத்தாம இருக்கிறது இறைவனை நிராகரிக்கிறது. 2 பாயிண்ட் தான் போறான், ஒன்னு நன்றி இல்ல நிராகரிப்பு. நீ எனக்கு நன்றி செலுத்தினா முஸ்லீமா இருப்ப, நன்றி செலுத்துறா காபிர் ஆயிடுவ. எனக்கு நன்றி செலுத்துங்க இல்லைன்னா காபிர் ஆயிராதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 76:3 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா ஹதைனாஹு சபீல, மனிதனுக்கு நம்ம நேர்வழியை காட்டுகிறோம், இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, ஒன்னு நன்றி செலுத்துறவனா இருக்கிறான் இல்லாட்டி நிராகரிக்கிறவனா இருக்கிறான், ஒன்னு காபிரா இருக்கான் இல்லாட்டி ஷாக்கிரா இருக்கிறான். நன்றி செலுத்துறவனா இருக்கிறான், நன்றி செலுத்தலன்னு வைங்க அவன் காபிர்ன்ற அளவுக்கு வருது. அப்ப நன்றிங்கிறது தனக்கு உரிய ஒரு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 272 வெயிட்டான வசனம், தெளிவா ஆட்டிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், இன்குந்தும் இய்யாஹு தஅபுதுன், நீங்கள் அவனை வணங்குவவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்து. வணக்கத்தில் சேர்க்கிறான் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குற நெசமா இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அதான் வணக்கம்ங்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதுதான் வணக்கம் என்று 272 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 27:40 சொல்றான், ஒமன் சக்கர ஃபைன்னமா யஷ்குரு நஃப்ஸிஹி, யார் ஒருத்தன் நன்றி செலுத்துகிறான் அவன் தனக்கே செலுத்திக் கொள்கிறான். என்ன அல்லாஹ் திருப்பி தான வாங்க போறான் நன்றிக்கு. ஒமன் கஃபர, யாரு நிராகரிக்கிறானோ அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாதுங்கிறான். சக்கரவுக்கு எதிர்ப்பதமா கஃபரங்கிறது கொண்டு வர்றான், சுக்குருக்கு எதிர்ப்பறமா குஃபுருங்கிற வார்த்தையை, நிராகரிப்புங்கிற வார்த்தையை அல்லாஹ் இந்த வசனங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவதில் இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, சுக்குரு நன்றி என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யணும் அப்படிங்கிறது விளங்குது. இது ரெண்டையும் போட்டு குழப்பம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான் ஒரு பக்கத்துல மனுஷனுக்கு செய்யாட்டி வெற்றி இல்லைங்கிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி குழம்பலாம், குழம்பு தேவையே இல்லை. அதான் நன்றி செலுத்தல் என்பது எதை மனுஷன் செய்யறான்னு உங்க கண்ணால ப்ரூஃபா தெரிகிறதோ, மனுஷன் உங்களுக்கு கண் மூடா வெளிப்படையா தெரிகிறதோ அந்த நன்றி எல்லாம் மனுஷனுக்கு செய்யுங்க. மனுஷன் வழியா இல்லாம உங்களுக்கு மறைமுகமா என்னென்னலாம் வந்து கொண்டிருக்கிறதோ அது அந்த மனுஷன் தரல, அது அந்த நன்றி அல்லாஹ்வுக்கு, அது அல்லாஹ் தான் தர்றான். 1000 ரூபாய் இருக்கிறாரு, பையிலிருந்து எடுத்துறாரு, கண்ணால பாக்குறீங்க, அவருக்கு தான் நன்றி சொல்லணும், அவர் கண்டிப்பா நன்றி சொல்லணும். அதோட அல்லாஹ்வுக்கு நன்றிக்கலாம், அவன் கல்பை மாத்தினதுக்கு வேணா இன்னொரு நன்றியை சேர்த்துக்கலாம். இவர் எடுத்துறதுக்கு இவர் நன்றி சொல்லிக்கிட்டா கூட அந்த மனசுல எண்ணத்தை போடணுமா இல்ல, அதுக்காக வேண்டி வேண்டால் அந்த கல்ப மாத்திர விஷயங்கள் அவன் அதிகாரத்தில் இருக்கிறனால அந்த நன்றி அல்லாஹ்வுக்கு செலுத்தலாம். எடுத்து தர்றான அவன் தானே கையில தர்றான், அதுக்கு நன்றி செலுத்திடலாம். எந்த விஷயத்தை எவனும் தராம உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது, யாரும் உங்கள்கிட்ட தர்ற மாதிரி தெரியல, அது வாட்டுக்கு மறைமுகமா அது வாட்டுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி வர்ற எல்லா காரியத்துக்கும் சொந்தக்காரன் யாருன்னு கேட்டா அல்லாஹ் தான். அப்ப அவனவன் செய்கிற நன்றியை அவனுக்கு செய்யணும், அவனவன் செய்கிற உதவிக்கு அவனவனுக்கு நன்றி செலுத்துவதுதான் அது நியாயமானதா இருக்குங்கிற அடிப்படையில இதை புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் வராது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எதுக்கு நன்றி செலுத்தணும்னு கேட்டா, அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற எந்த ஒரு அருளுக்காக வேண்டியும் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு நினைக்கக்கூடாது அருள் செஞ்சு நீங்க நன்றி செலுத்தக்கூடாது. செஞ்சீங்கன்னா அவங்கள இபாதத்து பண்ணிட்டீங்க, அவங்கள வணங்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து அதுல வந்துடும்.
இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு குழப்பம் வராது. இப்ப மழை பெய்யுது, மழை பெய்யுற மனுஷனா கொண்டாந்து பெய்ய வைக்கிறான், எவனும் பெய்ய வைக்க நல்லா தெரியுது. இது வந்து மனுஷன்லாம் செய்யல, இந்த வரும் 2 நாள்ல வருங்க வரமாட்டேங்குது, பலத்த மழை பெய்யுங்கிற அன்னைக்கு தான் சரியான வெயில் அடிக்குது. அது எப்போ வருண்டு கணிச்சு கூட இவனுக்கு சொல்ல முடியல. மழை இவன் கொண்டு வருவானா? மழைக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப அப்படி இருக்கிற நேரத்தில் மழை பெய்யுதுன்னு சொன்னா இந்த மழை பெய்யறத வந்து நெஞ்சிடக்கூடாது. அந்த பெரியார் வந்தாரா, மழை பெய்ஞ்சான்னா முடிஞ்சு வச்சுக்கத. என்ன செஞ்சிட்டீங்க? மழை பெற்றதற்கான நன்றிய ஒரு மனுஷனுக்கு போய் நினைச்சிட்டீங்க, செலுத்திட்டீங்க. இந்த வருஷம் அந்த விடிவெள்ளி அந்த பக்கத்தில் இருக்கிறது, அதனால வந்து நல்ல மழை பெய்யும். இந்த வருஷம் இப்படி இருக்கிறது, அதனால அந்த மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க மழை தருவதற்கான நன்றிய வேற இடத்துல நீங்கள் வந்து சமர்ப்பிக்கிறீங்க. அப்படிங்கிற மாதிரி உதவிகள் நிறைய இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத முறையில் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த எல்லா வரக்கூடிய உதவிகள் எல்லாமே அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் அப்படின்னு விளங்கி மனுஷனை கண்ணுக்கு முன்னாடி செய்யறானா அவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு உதவி பணம் தர்றாங்க, ரொம்ப நன்றிங்க சொல்லலாம், சொல்லலாம் அல்ல சொல்லணும். ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஒரு சட்டை எடுத்து கேட்குறீங்க, சட்டை எடுத்து கொடுத்துட்டாரு, நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் எடுத்து தர்ற கண்ணால பாக்குறீங்க, அவர் தான் தர்றாரு உங்களுக்கு. அப்படி இல்லாம மனுஷன் உங்களுக்கு தரவே இல்லை, ஆனால் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அது மாதிரியான எந்த உதவிகள் நீங்கள் பெற்றாலும் அதற்கு எந்த வகையான வாய்மொழியாக செயல்மொழியாக எந்த விதமான நன்றியை வேற இடத்துக்கு நீங்கள் போட்டீர்களேயானால் அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கத்தை வேற இடத்துக்கு தள்ளிட்டீங்க, ஷிர்க் வச்சுட்டீங்க. உண்மையை வணங்குகிறோம் என்பதுல பொய் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிற கூட உதாரணமா சொல்லுவோமே. இப்ப என்கிட்ட வந்து ஒரு ஆள் கேட்கிறாரு, ஒரு 10,000 ரூபாய் தாங்குங்கிற, நான் கொடுத்துட்டேன், நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். 10,000 ரூபாய் வாங்கிட்டு பக்கத்தில் பார்த்து 10,000 ரூபாய் கொடுத்து ரொம்ப நன்றின்னு அவன்ட்டு சொல்றாரு, எனக்கு எப்படி இருக்கும்? ஏன் நான் கொடுக்குறேன் 10,000 ரூபாய் கையில வாங்கி வச்சுக்கிட்டு என்னைய பார்க்காம பக்கத்தில் உள்ளவன்ட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் நல்ல நேரத்தில் கொடுத்து உதவுனீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கு? பாவி, நான் கண்ணால் வாங்கி வைத்துக் கொண்டு அவனுக்கு போய் நன்றி கேட்பனா இல்லையா? அப்ப சம்பந்தம் இல்லாத ஒருத்தனுக்கு நம்மள்ட்ட உதவி வாங்கிட்டு நமக்கு நன்றி செலுத்தாம போடா கூட மன்னிச்சிருவோம். நம்ம வாங்கிட்டு நம்மாட்டு போராடுவாங்க, நாகரிகம் கூட இல்லை, வாங்கினதுக்கு ஒரு நன்றின்னு சொல்லாம போறான் அப்படிங்கிறோன்னு படிக்கிறோம். நமக்கு நன்றி செலுத்தாம நம்மள்ட்ட வாங்கிட்டு வேற ஆளுக்கு நன்றி செலுத்தினா ஒத்துக்குறோமா? நான் உனக்கு கொடுத்த அவனுக்கு போய் அவன் தான் சொல்லியாடான்னு கேட்பான் இல்லையா? இப்ப நீங்க எப்ப நாங்க எப்ப அல்ல கேட்க மாட்டானா? நம்மள மாதிரி சாதாரண அற்பமான உதவி செய்யக்கூடியவர்களை இப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்பான். நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தா இவன் என்ன செய்யறான்? 10 வருஷமா கல்யாணம் பண்ணி பிள்ளை இல்லாம இருக்கும். இவனா ஒரு கிறுக்குத்தனமா, நான் ஒரு ஆண்டவரே நீங்க தான் பிள்ளைய தரணும் சொல்லியிருப்பான். அவனுக்கு அந்த குழந்தை பெற வேண்டிய டைம் பிக்ஸ் பண்ணிருப்பான். அல்ல அந்த டயத்துல சொல்ல குருவிகார பணம் பல விழுந்த கதையாக அவனுக்கு என்ன செய்யறேன்? குழந்தை பிறகு இப்ப 1,00,000 பேர் சொல்றானோ எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்கிறது இல்ல. லட்சத்துல ஒருத்தனுக்கு பிறக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த அவனுக்கு உரிய நேரம் அது. இவன் யார்ட்டையும் கேட்காட்ட கூட அந்த குழந்தை பிறந்துடும். அதாவது உருவாக நேரத்தில் நினைச்சிடறேன் உருவாகிறோம். உருவான என்ன செய்யறான் தெரியுமா? அந்த குழந்தை வந்து அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி செலுத்துறான். குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறான், அங்க கொண்டை வச்சு மொட்டை அடிக்கிறான். பிள்ளை தூக்கிட்டு போய் என்ன செய்யறான்? தர்காவில் கொண்டு போய் வச்சு என்ன செய்யறான்? மொட்டை அடிக்கிறான். அதுக்கு அங்க கொண்டே காணிக்க போடுறான், அங்க வச்சு பேரை சூட்டுறான், நாகூர் பிச்சைன்னு பேர் வைக்கிறான். நாகூர்ல இருந்து பிச்சையை கொடுத்துட்டாராம். இந்த குழந்தைய நாகூரார் என்ன செஞ்சிட்டாரு? பிச்சையை நமக்கு தந்துட்டாருன்னு சொல்லி அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு செய்திக்கு வந்து நாகூர் பிச்சைன்னு பேரை வச்சு வேற ஆளுக்கு நன்றி செலுத்தினா நீ யாரை வணங்குற? இப்ப நன்றி செலுத்தல, அவன் தந்தது புள்ளைய தந்தது, அவருக்கு நன்றி செலுத்து. எப்ப செய்யணும்? புள்ள இல்லாம இருக்குமா நாகூராடருடைய எந்திரிச்சு ஒடியாந்து இந்த புள்ள ஒண்ணு வச்சுக்க அப்படின்னு கொடுத்தாருன்னா நீ அவருக்கு நன்றி செலுத்து. இது எப்படி அல்லாஹ் தர்றான்? உன் கண்ணுக்கெல்லாம் தெரியாத விதத்தில் அவன் வந்து உருவாக்குறான். அது அல்லாஹ் செய்யற வேலை தான். இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு புலனுக்கு எட்டாத வகையில என்னென்ன உதவிகளை எல்லாம் நம்ம பெறுகிறோமோ அது எல்லாத்துக்கும் உரிமையாளன் அல்லாஹ் தான். அந்த விஷயத்தை நீங்க வேற ஆட்களுக்கு நன்றி செலுத்தினீர்களே ஆனால் அது வந்து குற்றம். நீங்கள் அவனை வணங்கல, அவனுக்கு செய்கிற இபாதத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள். அதாவது அல்லாஹ் செய்திருக்கிற உதவிக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது வணக்கம் அர்த்தம். வெறும் நன்றி நீங்க சொல்லக்கூடாது. அல்லாஹ் செய்திருக்கிற உதவிக்கான நன்றியை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செலுத்துவது வணக்கமாகும். அந்த வணக்கம் என்னவா இருக்கலாம்? ஒரு சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லுகிற வணக்கமாக இருக்கலாம், ஒரு நேர்ச்சையாக இருக்கலாம், ஒரு ஆட்டை அறுத்து தர்மம் செய்கிறேன் என்பதாக இருக்கலாம், அல்லாஹ் எனக்கு இந்த உதவி செய்து விட்டானே ஆனால் ஒரு 100 ஏழைக்கு சோறு கொடுக்கிறேன் என்பதாக இருக்கலாம். நன்றி பல வகையான நன்றிகள் இருக்கிறது. நன்றியுடைய எந்த வகையா இருந்தாலும் சரிதான். அந்த நன்றி யாருக்கு சொந்தம்? எவன் தந்தான் அவனுக்கு தான் சொந்தம். தராத ஒருத்தனுக்கு அந்த நன்றியை சுமத்தக்கூடாது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நல்லா விளங்குது, எனக்கு விளங்குது, உங்களுக்கு விளங்குது. நம்ம செய்த உதவிக்கு வந்து வேற இடத்துல நன்றி செஞ்சான்னா கோபம் வருது. ஆனால் அல்லாஹ் நம்ம அளவற்ற அல்லாஹ் இருக்கிற காரணத்தினால சின்ன பிள்ளைக்கு புரியுற மாதிரி ஒண்ணு ஒன்னையா சொல்றான். அட சோறு நான் தான் தந்தேன்,
சோத்துக்கு எனக்கு நன்றி செலுத்துறாங்கறான், மழையை நான் தானே ஒன்னொன்னா சொல்லி காட்டுறான். இது சொல்ல தேவையே இல்லை. இது சொல்லாட்டா கூட நம்ம நேர்வழி நடந்து ஆகணும். நமக்குள்ள அறிவை கொண்டு நம்ம வழங்கிக்கலாம். இதுக்கே அவனுக்கு போய் நன்றி செலுத்தணும். இது அல்லாஹ்வுல வந்திருக்கிறான், அல்லாஹ் வந்ததுக்கு ஒரு மனுஷனுக்கு போய் நன்றி செலுத்த அப்படின்னு நீங்க நான் எல்லாரும் வழங்கிக்கலாம். ஆனா விளங்காதவர்கள் இருக்கிறதுனால அல்லாஹ் கருணை கொண்டு என்ன செய்யறான்னு கேட்டா பச்சை குழந்தைக்கு புரியுற மாதிரி ஒன்னு ஒன்னா சொல்றான் பாருங்க. 172 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கிய உணவை நீங்கள் உண்ணுங்கள், நாம் உங்களுக்கு வழங்கிய உணவை உண்ணுங்கள். உஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அவனை வழங்குற ரசமாக இருந்தால் அவனுக்கு நன்றி. திங்கிறதுக்கு நன்றி செலுத்துறான். நாம் உங்களுக்கு வழங்கியது நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு நன்றி எனக்கு செலுத்துங்க, ஏன்னா நான் தான் தர்றேன். ஒரு ஆள் ஒரு கிலோ அரிசி வாங்கி தரலாம், அரிசி வாங்கி தந்ததுக்கான நன்றி நீங்க அவருக்கு செலுத்தலாம், அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை உற்பத்தி பண்ணி மலையை இறக்கி தானியங்களை அதை முளைக்க செய்து அது மார்க்கெட்ல கிடைக்க செய்யறது, இந்த வேலைகளை யார் செஞ்சா? அல்லாஹ் செய்யறாங்க இல்லையா? அதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல, அதுக்கான நன்றி அல்ஹம்துலில்லாஹ். அது திங்கிறதுக்கான நன்றி என்னது? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா? அந்த மாதிரி நன்றி செலுத்துங்கள் என்று 172 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 114 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதை ஹலாலன் தய்யிபன், ஹலாலாக அனுமதிக்கப்பட்ட நிலையில தூய்மையாக இருக்கும் நிலையில நன்றாக உண்ணுங்கள், நல்லா சாப்பிடு. நான் உனக்கு தந்திருக்கிறத நல்ல வகை வகையா சாப்பிடு. என்ன வகை வகையா சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்டதற்கான நன்றி எனக்கு சேரணும். வஸ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வாகிய எனது அருட்கொடைக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும். தின்னுட்டு சொல்றான்ல, நல்லா தின்னுன்னு சொல்லிட்டு தின்னுட்டு எவனுக்கு நன்றி செலுத்த கூடாத, என்ன செய்யணும்? வஸ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வாகிய என்னுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்து. இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அவனை வணங்குவது உண்மையாக இருந்தால் நீங்க அவனுக்கு தான் தின்ற பிறகு நன்றி, திங்கிறது அவனுக்கு தான் சொந்தம். அது அந்த நாக்கு ருசி, அந்த ருசியை உன் நாக்குல வச்சது அவன் தான், அதை செமிக்க வச்சது அவன் தான், உள்ள இறக்குறது அவன் தான், உள்ளுக்கு போய் அரைக்கிறது அவன் தான், அரைச்சி தள்ள வேண்டியது தள்ளுறது, எடுக்க வேண்டியது எடுக்கிறது அது அவன் தான். எல்லாம் அவன் தானே. அவ்வளவு செட்டப்பில் இருக்குல்ல. இவ்வளவு செய்கிற அல்லாஹ்வுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்கள் என்று 114 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 14:7 சொல்லி காட்டுகிறான். லயின் ஷகர்தும் வயதஅதன ரப்புக்கும் லயின் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினீர்களேயானால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். உலகின் கபர்த்தும், நிராகரிச்சீங்கன்னு சொன்னா இன்ன அதாபில ஷதீத், என்னுடைய அதாபு கடுமையானது. அப்ப நியமத்துகளை செய்யற நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தினா கூட தருவேன். நான் எதுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய பிடி கடுமையா இருக்கும்னு சொல்லி நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துற விஷயத்தை தனக்கு சொந்தம், ரிஸ்க்குக்காக நன்றி செலுத்துவது தனக்கு சொந்தம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 14:37 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தம்முடைய மனைவியையும் ஹாஜர் அம்மா அவர்களையும் அவங்களுடைய மகன் இஸ்மாயிலையும் கொண்டு போய் பாலைவன பெருவழியில, பாரான்கிற பெருவழியில கொண்டு விடுறாரு. அங்க மக்காவெல்லாம் இப்ப உருவாகல, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அங்க கொண்டு விடுறாரு. அது நமக்கு தெரிஞ்ச சம்பவம். விடும்போது அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்றார். என்ன துஆ செய்றாருன்னு கேட்டா, ரப்பனா, எங்கள் இறைவா, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளை, என்னுடைய வழித்தோன்றல்களை நான் குடியமர்த்தி இருக்கிறேன். விவாதின் கைரி தி ஸரைன், எந்த ஒரு பயிர் பச்சைகளும் இல்லாத இந்த பள்ளத்தாக்கில கொண்டாந்து குடியமர்த்தி விட்டேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், புனிதமிக்க உனது ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே கட்டிட்டாங்க, அது சிதிலம் அடைஞ்சு போயிருக்கிறது, அதனால அந்த இடம் அங்கதான் இருக்கிறது. புனிதமிக்க உனது ஆலயம் இருக்கிற இடத்துல நான் குடியமர்த்தி விட்டேன். ரப்பனால் யுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக குடியமர்த்தி இருக்கிறேன். அங்க ஒரு ஊர் உண்டாகணும், மக்கா உண்டாகணும், காபாவுல மக்கள் எல்லாம் தொழுவணும். அதுக்காக வேண்டி நான் முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயத்துக்கு புத்துயிர் தரணும் என்பதற்காக வேண்டி நான் குடியமர்த்தி இருக்கிறேன். எனவே ஃபஜ்அல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மனிதர்களுடைய உள்ளங்கள்ல சில பேருடைய உள்ளங்களை இவர்களின் பக்கம் திருப்பி விடு. ஏன்னா ஒண்ணுமே விளையாதுங்க, விளையலைன்னா என்ன செய்ய? திங்கணுமே. அங்க கோதுமை விளையாது, ஒண்ணுமே விளையாது, பாலைவனம், தண்ணி வசதி கிடையாது. அப்ப அங்க உள்ளவங்க வாழ்வதா இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா, மக்களை அந்த பக்கம் திருப்பணும். சில பேருடைய உள்ளங்கள் அந்த பக்கம் திருப்பி வை. ஒரு ரிசுக்கும் என தமராத், கனிவர்க்கங்கள் அவர்களுக்கு நீ ரிசுக்கா கொடுன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்யறாங்க. அதனால இன்னைக்கு உலகத்தினுடைய அந்த காஞ்ச பகுதிக்கு உலகத்தினுடைய மக்கள் எல்லாம் திருப்புறான். 20 லட்சம் பேர் ரமலான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு கூடி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் மக்களை திருப்புறான். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க,
ஒரு சுக்கும் என சமராத், இந்த கனி வர்க்கங்களை இவர்களுக்கு உணவளிப்பாயாக, அல்லவும் யஷ்குரூன், அவங்க உனக்கு நன்றி செலுத்திடுவாங்கல்ல அப்படிங்கிறாரு. அந்த உணவுக்கு நன்றி அவங்க தான் செலுத்தணுமா, அவங்களுக்கு நெருங்க மட்டும் கூட அவங்க உனக்கு செய்ய வேண்டிய செஞ்சிருவாங்க, நன்றி செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி 14:37 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரிஸ்க்குக்கான நன்றி அல்லாஹ்வுக்கு தான் என்று அவர்கள் அதை சொந்தம் கொண்டாடி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். 29வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன தாபுதூன மின் தூனில்லா, அல்லாஹை விட்டுவிட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்கள் லா யம்லிகுன லக்கும் ரிஸ்கா, உங்களுக்கான ரிஸ்க்குக்கு அவர்கள் உரிமை படைத்தவர்களாக இல்லை. ஃபபுத்தகு இந்தல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுடைய ரிஸ்கை உணவை தேடுங்கள். வஅபுதுஹு, அவனை வணங்குங்கள். வஷ்குரு, அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ரிஸ்க் அவன்கிட்ட தேடுங்க, அவன் தந்தவனை அவனை வணங்குங்க, அவனுக்கு நன்றி செலுத்துங்க. இலையை துரிஜவுன்னு சொல்லி ரிஸ்க்குக்கு வந்து நன்றி செலுத்துறது யாருக்குங்கிறான், அல்லாஹ்வுக்கு தான் செலுத்தணும். இதெல்லாம் சின்ன விஷயம், எல்லாத்துக்கும் விளங்குறது, அதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 34, 29, 17 34:15 சொல்லி காட்டுகிறான், குலூமி ரிஸ்கி ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய ரிஸ்கை நீங்கள் உண்ணுங்கள். வஷ்குரு லஹு, அதுக்கு நன்றியும் செலுத்துங்கள். நான் தந்த ரிஸ்க்கு என்ன செய்யணும், ஒரு கனி வருதா, ஒரு பழம் வருதா, புதுசாக உணவு வருதா, யாராச்சும் கொண்டா தந்தாங்கன்னா அது ரெட்ட நன்றி ஆயிரும். இந்த சில விஷயத்து 2 நன்றி வரும். நம்ம முதல்ல சொல்லி காட்டின ஒரு ஆயத்து, தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்துமாறு சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்னா, எனக்கு நன்றி செலுத்தும், வாப்பா அம்மாவுக்கு செலுத்துகிறான்ல. எதுல சொல்றான், 31:14 31:14 ஏற்கனவே சொன்னமே. அதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, உன்னுடைய தாயார் கஷ்டப்பட்டு உன்னைய சுமக்கிறாள், கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாள், உன் தகப்ப உனக்காண்டி உழைச்சி பாடுபடுறான், நான் வந்து உனக்கு வந்து நான் படைக்கிறேன், அதனால என்ன செய்யணும்னு கேட்டா உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து, எனக்கு நன்றி செலுத்துக்கிறான். பெற்றோருக்கு எதுக்கு நன்றி, சுமந்த கஷ்டத்தை தாங்கி சுமந்ததற்காக வேண்டி, சுமந்த பிறகு பாலூட்டியதற்காக வேண்டி, பாலூட்டிய பிறகு அந்த சின்ன பிள்ளைகளை செய்யற அந்த சேட்டைகளை சகித்துக் கொள்வதற்காக வேண்டி, நமக்காக உழைப்பதற்காக வேண்டி, நமக்காக அவர்கள் பாடுபட்டு பொருள்களை திரட்டுவதற்காக வேண்டி, நமக்காக பல தியாகங்களை அவர்கள் செய்கிற காரணத்திற்காக வேண்டி பெற்றோருக்கு நன்றி என்பது அங்க அவங்களுடைய பங்கு இருக்குது. அதுக்கு நீ செய். படைச்சது ப்ரோக்ராம் நான் தான் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு எனக்கு நன்றி சொல்லு. நான் தான் உன்னை கருவில உண்டாக்குறேன், கருவில உண்டாக்கி வைக்கிற வேலையை நான் செய்யற காரணத்தினால அதுக்கு நீ எனக்கு நன்றி, எனக்கு செலுத்துரு. உன்னுடைய தாய் பாலை கொடுக்குறா, அதுக்கு நன்றி அவளுக்கு. அந்த பாலை சுரக்க வச்சது நான், அதுக்கு நன்றி எனக்கு. ரெண்டு மிக்ஸ் ஆகுது பாருங்க. அவள் சுமக்கிறா, அதுக்கு நன்றி வந்து என்னது, அவளுக்கு உரியது. தூக்கி சுமக்கிறாள் கருவறையில, சுமக்கிறதுக்கான நன்றி அவளுக்கு உரியது. எத்தனை கருவறை இருக்கு, எல்லா கருவறையும் சுமக்குதா, எடுக்க சொல்றாங்களே, சரிப்பட்டு வராதுங்கிறாங்களே, அந்த கருவறையில சுமக்கிற மாதிரி செட்டிங் பண்ணு, அந்த நன்றி எனக்கு. அப்ப 2 பேருக்கு சம்பந்தம் உள்ள விஷயமா இருந்தால் பிரிச்சு அவனுக்குரிய நன்றி அவனுக்கு கொடுத்துடணும். ஒரு ஆள் சூப்பர் பிரியாணி ஆக்கி உங்களுக்கு தர்றாரு, தர்றவருக்கு நன்றி செலுத்தலாம். பிரியாணி அவர் தான் தந்தாரு, செலுத்தி விட்டு இந்த மெட்டீரியல் எல்லாம் உற்பத்தி செஞ்சு தந்தவன் அல்லாதானே, இவருக்கு என்ன இவருக்கு இறங்கிருச்சா, இவருக்கு புதுசாக கண்டுபிடிச்சாரா, தயாரிச்சாரா, அல்லாஹ் கண்டுபிடிச்சு தந்திருக்கிறான். அதனால அதுல உள்ள அரிசி ஆகட்டும், அதுல ஊத்திருக்கிற எண்ணெய் ஆகட்டும், அதுல உள்ள பருப்பு ஆகட்டும், அதுல உள்ள மற்ற கறி ஆகட்டும், எதுவா இருந்தாலும் அவன் எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான், அவனுக்குள்ள சொந்தம் அப்படின்னு அந்த வகையான நன்றியை வந்து அவனுக்கு சொந்தமாக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது குலூமி ரிஸ்கி ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய ரிஸ்கை நீங்கள் சாப்பிடுங்கள், வஷ்குரு லஹு, அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று 34:15 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம அடிக்கடி ஓதுகிற யாசின் சூராவுல கூட இந்த கருத்துப்பட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 36வது அத்தியாயம் யாசின் 33, 34, 35 சொல்றான், ஆயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தா, வறண்டு போன பூமி இருக்கு பாருங்க, வறண்டு காஞ்சி பாலைவனமா போச்சு, அந்த பூமியே இவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதுல என்ன செய்யறோம்னு கேட்டா, அஹியை நாக, அதுக்கு நாம் உயிர் விட்டுக்கிறோம். வறண்டு போச்சு பாலைவனமா இருக்கிறது, மழை ஒன்று கொட்டும், பளிச்சுன்னு செழிப்பா மூஞ்சிலா மாறிடும், அப்படி செழிப்பு பச்சை வச்சு போயிடும். பூமியுடைய மூஞ்சில் என்ன செய்யணும், அப்படி ஒரு கலர் வந்துருதுல, அதுக்கு வந்து நம்ம செழிப்பை உண்டாக்குகிறோம். அஹ்ரஜ்னா மின்ஹா ஹப்பன், அதிலிருந்து தானியங்களை நம்ம உற்பத்தி பண்ணுகிறோம். மின்ஹு யாக்குலூன், அது நல்லா இவர்கள் சாப்பிடுகிறார்கள். வஜஅல்னா பிஹா ஜன்னாத்தி மின் நகீலின் வஅனாபின், அதுல பேரிச்சி திராட்சை தோட்டங்களை எல்லாம் நாம் அமைத்திருக்கிறோம். ஃபஜ்ஜர்னா பிஹா மினல் உயூன், அதுல ஏராளமான ஊற்றுக்கண்களை எல்லாம் ஓடச் செய்திருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு செஞ்சிருக்கிறோம்னு கேட்டா, லியகுலு மின் சமரிஹி, அந்த கனிகளை எல்லாம் நல்லா இவங்க சாப்பிட்டுங்கிறதுக்காக நான் செஞ்சிருக்கிறேன். எதுக்கு செஞ்சேன், உனக்கு நீ திங்கிறதுக்கு தான் அப்படி விலை பண்ற, மழை இறக்குனதுல இருந்து கனிகளை உற்பத்தி ஆக்குறதுல இருந்து எல்லாம் எதுக்கு செஞ்சிருக்கிறேன்னு கேட்டா, நீங்களும் திங்கிறதுக்கு தான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளா எஸ்குரோன், நன்றி செலுத்த மாட்டாங்க, தின்னுபிட்டு நல்லா கேட்கிறான், இவ்வளவு உனக்காக செஞ்சிருக்கிறேன்னு அப்பலா எஸ்குரோன், அவள் ஏக்குழுவின் சமரிகி ஒமா அமிலத்துக்கு ஐதீகம் அப்பலா எஸ்குரோன், இவர் நன்றி செலுத்த மாட்டார்களான்னு சொல்லி 36, 35 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப நம்ம செல்வம் பணம் திடீர்னு ஏழையா இருந்தான், முசாபிரா இருந்தான், பார்த்தா பயங்கர பணக்காரனா போயிட்டான், எப்படி நமக்கு தெரியாது, அவன் தான் கொடுக்குறான், அறிவை கொண்டு சம்பாதிக்கிறானா,
செல்வம் ஒருத்தனுக்கு குவியுதுன்னு சொன்னா அறிவை கொண்டோ இன்னொருத்தனுடைய உதவிகளை கொண்டுலாம் எவனும் செல்வந்தன் ஆகுறது கிடையாது. எத்தனை பேருக்கு பணக்காரன் சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன செய்வான், கஷ்டப்படுறான், இந்த 2 லட்சம் ரூபாய் தொழில் பண்றாமா, 3வது நாள் வந்து முடிஞ்சிருச்சுருவான். பணத்தை கொடுத்து தொழில் பண்றதுக்கு பணம் கொடுத்தா தொழில் அல்லா கொடுக்கணும்ல, அவன் இடத்தை உணர்வு கொண்டு போயிட்டு முதல்ல கொடுத்தீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படி போட்டா அப்படி பண்ணா அப்படின்வாங்க. எவனையும் பணக்காரனாக முடியல பார்க்கிறோம். எத்தனை பேர் வந்து பெட்டி தூக்கி ஓடுறான்னு வெட்டி விடுவாங்க, கடையில நீக்கி விட்டுருவாங்க. அவன் அந்த கடை விலைக்கு வாங்க பணக்காரன் ஆயிடுவான். எவனை கடை விட்டு நீக்கிறாங்களோ அவன் என்ன செய்வான், 10 வருஷத்துக்கு பிறகு அவன் வந்து முதலாளி கடை விலைக்கு தெரியலன்னு கேட்பான். ஒரு சம்பளத்துக்கு லாயக்கிலன்னு விரட்டி விட்ட ஒருத்தன் இவன் கடை வேலை பார்க்கறது கண்ணால பார்க்கல இல்லையா? அப்ப ரிஸ்க்குங்கிறது யாருடைய வேலை? அல்லாஹ் தான் தர்றாங்கிறது நல்ல கண்ணுக்குமையா நமக்கு தெரியுதுங்க. எத்தனை பேர் அறிவாளிகள் நீ பாருங்க, உலகத்துல அறிவாளி பூரா ஏழையத்தான் இருப்பானுவோம். 95%. 5% அறிவாளி தான் என்ன செய்வான். அறிவாளிலாம் பாருங்க, ஆலிம்னு எடுத்துக்கிறங்க, அறிவாளிம்பாங்க. அவங்க புலவர்னு எடுத்துக்கிறங்க, அவன் அறிவாளிமா தன்னைய. இவனோட தொழிலாம் என்ன, எல்லாம் புகழ்ந்து காசு வாங்குறது. அவன் சுயமா சம்பாதிச்சு தொழில் அந்த அறிவை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதா அறிவு தீர்மானிக்காது. ஆனா அவனுக்கு அடுத்தடுத்து தெரியாது, அவன் மனக்காரனா இருப்பான். கூட்டம் தெரியாதுங்க, கூட்டல் கணக்கு தெரியாது. அவர்கள் கோடீஸ்வரரா இருப்பாங்க. ஒரு திட்டமிடுதல் தெரியாது. அவன் அப்படியே கல்வை திருப்பிட்டு அது வாட்டு கொட்ட ஆரம்பிச்சோம். இந்த பக்கம் போங்கடான்னு மனசை மாத்தி விட்டான்னு சொன்னா அது வாட்டுக்கு வந்து குவிங்க. என்னென்று செய்ய அவனுக்கு செய்ய குறைஞ்சா பரவாயில்லைன்னு நினைப்பான். வந்து நிக்கிறாங்க, கடை அடைக்க முடியலையே, 11 மணியாச்சும் ஒன்று போக மாட்டேங்கிறாங்கிற அளவுக்கு என்ன செய்ய எல்லாம் மோதும் கூட்டம். அது வாட்டு கொட்டை நினைச்சுட்டான்னு வைங்களேன், அவன் அப்படி மாத்தி விடுறது கல்புகளை எல்லாம். நல்ல கண்ணால தெரிகிறது. அறிவு உள்ளவன்லாம் ஏழையா இருக்கிறான், அறிவு இல்லாத எல்லாரும் பணக்காரன் போல அறிவு நினைக்கிற கூடாது. அறிவு இல்லாதவர்களும் பணக்காரன் இருக்காங்களா இல்லையா? அறிவு உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அறிவு இல்லாதவர்கள், பெரிய தீர்மானம் இல்லாதவர்கள், பரிசீல மேலானவர்கள், எந்த ஒண்ணுக்கு லாயக்கு இல்லைன்னு பள்ளிக்கூடத்தில் விரட்டி விடப்பட்டவர்கள், நீ ஒண்ணுக்கு உதவ மாட்ட, இதுக்கு லாயக்கு மாண்மைக்க போடா அப்படின்னு சொன்னவனெல்லாம் நினைஞ்சிருக்கிறான். பெரிய பெரிய ஒரு கோடீஸ்வரனா மாறின காட்சிகள்லாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால வந்து அல்லாஹ் செல்வம் அதையா தந்துட்டான்னு சொன்னா அதுக்கு நன்றி மௌலுது ஓதுவது இல்லை. என்ன செய்யறான், பணம் வந்தவன ரசூல்லா பள்ளி மௌலுது ஓது. ரசூல்லா கொடுத்தாங்க உனக்கு செல்வத்தை. பணம் வந்தவனு சாவலிங்க ஆண்டவருக்கு நீ வந்து ஒரு கடையாரத்து கொடுத்தா அவர் அவனுக்கு பணத்தை கொடுத்தாரு. நல்ல அல்லாஹ் தந்ததுக்கு நீ எப்ப அடுத்தாலும் கண்டு செலுத்துறீங்க? அல்லாஹ் தான் தர நல்லா தெரியுதா இல்லையா? அப்ப கண்ணுக்கு முன்னால் நமக்கு தெரியுது இந்த ரிஸ்க்குகளுக்கு சொந்தக்காரன் அல்லாத. யாரும் எந்த ஒரு முயற்சினாலே ஒருத்தனை பணம் ஒருவேளை சோறு போட முடியுமே தவிர யாரையும் பணக்காரனாலும் ஆக்க முடியல. அதனால பாக்குறோம், இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சில ஆட்களுக்கு என்ன இருப்பான்னு அல்ல அறிவை கொடுத்துருப்பான். இந்த அறிவு கொடுத்தவன மமதையில் வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, அறிவுக்கான நன்றி வேற ஆளுக்கு செலுத்த காட்சி நம்ம பார்க்கிறோம். அறிவுக்கு பரீட்சையில பாஸ் ஆகிட்டு வந்துட்டு அவன் படிச்சு பாஸ் ஆகிறான், அல்ல அந்த அறிவை கொடுத்துருக்கான். அவன் ஒரு கல்லுக்கு முன்னாடி கை கட்டி தோப்பு கண்ணம் போடுவான். இவன் படிச்சு பாஸ் ஆனதுக்கு எதுக்கு நன்றி செலுத்துறான்? படிச்சு பாஸ் ஆனா நான் ஒரு ஆண்டவரே நான் மார்க் வாங்கி நல்ல மார்க் வாங்கி விட்டால் நான் வந்து உங்களுக்கு அது செய்யறேன், பிள்ளையாரே எங்களுக்கு இதை செஞ்சுட்டா 101 தேங்காய் உடைக்கிறேன், 108 தேங்காய் உடைக்கிறேன். அட இவன் படிச்ச அறிவை கொடுத்தது வந்து அப்ப அவரா கொடுத்தாரு, அவன் அல்லது அவளியாவை கொடுக்குறாரு. உனக்கு அறிவு சிந்தனை எல்லாம் அறிவை தர்றது ரப்புல் ஆலமீன். அவன் பண்ணி வச்சுக்கலாம். இத்தனை பேரை பார்க்கிறோம். அவன் வந்து ரொம்ப ஏழ்மையில பிறந்திருப்பான், அறிவு வளர்வதற்கான பேக்ரவுண்ட்ல வளர்ந்தே இருக்க மாட்டான், எங்கேயும் போயிருப்பான். பெரிய ஒரு ராயல் ஃபேமிலி, பாப்பா ஐஎஸ்ஆ இருப்பாரு, அம்மா வந்து ஐபிஎஸ்ஆ இருப்பாங்க, எல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் டீச்சரா இருப்பாங்க. அந்த ஊர்ல ஒரு பிள்ளையா இருப்பான், எல்லாத்துக்கும் கோழி முட்டை வாங்கிட்டு வருவான். அது அவன்ல பண்றான். அவன் என்ன செய்யறான், கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் முதல் தரத்துல பாஸ் ஆகிற காட்சியை பாக்குறீங்க. நல்ல அந்த படிப்பை படிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் வசதிகள் பெற்றவர்கள் வீட்டு வேலை எதுவும் கொடுக்க மாட்டாங்க. படிக்க தனி ரூம் கொடுத்திருப்பாங்க, லைட் போட்டு கொடுத்திருப்பாங்க, ஏசி போட்டு கொடுத்திருப்பாங்க, டேபிள் போட்டு கொடுத்திருப்பாங்க, எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்க வேண்டியதான், அவன் மேல போயிடுறான். அப்ப இந்த அறிவு அல்லாஹ் கொடுக்கிறது அவன் செய்யற வேலை நல்லா தெரியுது. இது வந்து கிஃப்ட் யாருடைய உழைப்பினாலேயோ திறமையினாலே வர்றது கிடையாது. அவனா யாருக்கு நாடுகிறானோ அதை கொடுத்துருவான். அந்த நன்றி யாருக்கு செய்யணுமா அல்லாஹ் சொல்றான். அதிகமான அறிவு கொடுத்த ஒரு ஆள் அல்லாஹ் சொல்ற தத்துவ ஞானங்கள் கொடுக்கப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆன்ல சிலாகித்து ஒரு ஆளை சொல்றான். லுக்மான் ஹக்கீம்ங்கிறாங்க இல்லையா, அவர் ரொம்ப ரொம்ப பெரிய ஞானி, அவர் ஞானம் கொடுக்கப்பட்டவர், நிறைய தத்துவங்கள் சொன்னவர், நல்ல நல்ல அறிவுரைகள்லாம் சொன்னவர் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல பாராட்டுறான். லுக்மான் என்ற பெயர்ல ஒரு சூரா கூட இருக்குது. அவர் நபி இல்லைனா அவர் ஒரு நல்ல ஒரு தத்துவ ஞானியா இருந்தாரு, இறைவனை நம்பினவராக இருந்தார், ஏகத்துவ கொள்கையில உள்ளவராக இருந்தார். அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வலக்கத் ஆத்தைனா லுக்மானுல் ஹிக்மா, லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம், ஹிக்மத்தை கொடுத்தோம். அறிவு ஹிக்மத்துனா ஞானம், அறிவு, அது கொடுத்தோம், கல்வியை கொடுத்தோம். என்ன சொல்லி கொடுத்தோம் தெரியுமா? அனிஷ்குர் லில்லாஹ், எனக்கு நன்றி செலுத்துவியா, அப்பதான் அந்த அறிவு தருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க. நன்றி அறிவு தர்றாங்க. அறிவுக்கான நன்றி யாருக்கு செலுத்தனே?
நமக்கு அல்லாஹ் அறிவை தந்துட்டான், சிந்தனை தந்துட்டான்னு சொன்னா இல்ல அல்லாஹ் இது நீ தான் சொந்தக்காரன், இது எவனுக்கு உரிமையை நான் கொடுக்க மாட்டேன், இந்த அறிவுக்கு என்னோட வாத்தியாரோ எனக்கு படித்து தந்தவர்களோ வேற எவரும் காரணம் கிடையாது, அல்ல நீ தான் இது காரணம் அப்படின்னு சொல்லி இதனுடைய நன்றிகளை பூரா அல்லாஹ்வுக்கு செலுத்தணும் என்பதை இந்த வசனத்திலிருந்து சொல்லி அல்லாஹ் 31:12 சொல்லி காட்டுகிறான். இது அறிவுக்கு செலுத்துற நன்றிகள், ரிஸ்க்கு செலுத்துற நன்றி. இந்த அறிவு ரிஸ்க்கு இல்லாம எவ்வளவோ பாக்கியங்கள் அல்லாஹ் தர்றான் நமக்கு. ஒவ்வொரு பாக்கியத்தையும் சொல்லி சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இதுக்கு சொந்தக்காரன் நான் தாங்க, எனக்கு தான் நன்றி செலுத்தணும். இந்த மாதிரி உனக்கு செய்யற பாக்கியங்கள் அது யாசின் சூராவுல 36, 71, 72, 73 ஆகிய வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அவலம் இரவண்ணா கலக்குனாலகும் இம்மா அமிலத்து ஐதீனா, நம்முடைய கைகளால் தயார் செய்து அன்ஆமன் கால்நடைகளை இவர்களுக்காக நாம் படைத்திருக்கிறோம், என் கையால நீங்கள் கால்நடை படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ் முதல் கால்நடைய முதல் செட்டப் அல்லாஹ் நேரடியாக தான் படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என் கையால் படைச்சிருந்தான் சொல்லி காட்டுறான். இப்லீஸ் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஏண்டா மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா கலக்து பி யதைய, என்னுடைய கையால் நான் ஒரு ஆளை படைச்சிருக்கும் பொழுது அவருக்கு ஏன்டா நீ பணியை மறுக்கிறாய் என்று இப்லீஸ் அல்லாஹ் கேட்டான். என் கையால படைச்சேன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அல்லாஹ் கையால படைக்கல, ஆடு மாடு கழுத குதிரை பூரா அல்லாஹ் நினைச்சான் கையால தான் படைச்சான், அவன் கையால தான் படைச்சுக்கிறான். என்ன சொல்றான்னு கேட்டா மிம்மா அமிலத்து ஐதீனா, நம்முடைய கையால் தயாரித்திருக்கிறோம், கால் நானே நேரடியா தயாரிச்சிருக்கிறேன். அல்லாஹ் தயாரிக்க ஒண்ணுதான் தயாரிப்பான், அப்புறம் அது வளரும். சந்ததி இனப்பெருக்கம் அவனுக்கு மட்டும் தான் செய்ய முடியும். அவன் படைக்கிற படைப்புல மட்டும்தான் இனப்பெருக்கம் ஆகும். மனுஷன் படைக்கிற படைப்புல ஒன்னொன்னு இந்த மைக்கை நம்மளா திருப்பி திருப்பி படைக்கணும். ஒரு மைக்கை படைச்சு 100 குட்டி போடும்னு சொல்லி அல்லாஹ் நம்ம படைக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் அது முடியும். நாமே நம்ம கையால் நினைஞ்சிருக்கிறோம், அதை படைச்சிருக்கிறோம். பொகுமுலகா மாலிக்கும், ஆனா இவன் எஜமான இருக்கிறான். படைச்சதுன்னா நான் தான் முதலாளிங்கிறான். இந்த ஆடு யார் படைச்சது? நான் படைச்சது. இது யாருக்கு சொந்தம்னு நான் சொந்தங்கிறான். இந்த மாடு யாருக்குன்னா அல்லாஹ் படைச்சான். யார் சொந்தக்காரன்? யார்? இப்ப பொகுமுலகா மாலிக்கும், இவர்களுக்கு உரிமையாளர் நான் படைக்கிறேன், இவனுக்கு உரிமையாளர் ஆக்கியிருக்கிறான், ஆயிட்டான், நான் தான் ஆக்கியிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான். வதல்லல்னாலஹும், அதுல அதை விட முக்கியம், படைக்கிறத முக்கியம் இல்லை, அதை உங்களுக்கு பணியை செஞ்சிருக்கிறேன்ல. உண்மையில அந்த மாட்டுக்கு இருக்கிற வலிமையோட ஒப்பிட்டா நீ ஒரு வலிமையா? ஒரு முட்டுக்கு தாங்குவியா? ஒரு முட்டு ஒரு மிதிச்சு சொன்னா கதை முடிஞ்சு போயிருங்க. ஒரு மாட்டுக்கு நம்ம நிக்க முடியுமா? ஒன்னும் நிக்க முடியாது. அது நமக்கு பயப்படுத்து பாருங்களேன். நம்ம வெயிட் என்ன, நம்முடைய வலிமை என்ன? நமக்கு ஒரு மாடு வண்டியில 100 முட்டையை ஏற்றி உனக்கு இழுத்துட்டு போக முடியுமா? அது இழுக்குதுல. அவ்வளவு வலிமை இருக்கிறத அதுக்கு தெரியாம ஆக்குறாள். அதுக்கு மட்டும் அவனுடைய வலிமை தெரிஞ்சுன்னு வைங்க, இந்த சுண்டக்கா நம்மளை மிரட்டுறானா, அப்படி திருப்பி பிடிச்சின்னு வைங்க, என்ன ஆகுறது? அவன் செய்யறான் அந்த வேலையை. இது நான் செய்யற வேலை, நீ நினைக்காத. யானை ஒரு அங்க சுத்தி மிரட்டுறானுங்க. சிங்கத்தை ஒரு சவுக்கு சிங்க மாஸ்டர் இருப்பானுவோ சிங்கம், அதை ஒரு ஒரு சுழட்டுவான், இப்படி கும்பிடும், காலத்துக்கு வச்சுக்கணும், இப்படி பெட்டி மாதிரி நிக்கி பாக்குற. இந்த மாதிரி எதுக்கு? உனக்கு நாம் அதை பணியை செஞ்சிருக்கிறோம். உண்மையில் அது பணியாது, நான் தான் செஞ்சிருக்கிறேன். அதனுடைய சக்தி உன்னுடைய சக்தியோட ஒப்பிட்டு பார்த்தால் நீ தான் அதுக்கு பயப்படணுமே தவிர அது உனக்கு பயப்படாது. ஆனா சிங்கம் பயப்படுது, புலி பயப்படுது, எல்லா மிருகங்களும் மனுஷனுக்கு பயப்படுது. அதெல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கிறேன். முதல்ல நாகாலவும் இவர்களுக்காக நான் அதை பணியை செய்திருக்கிறேன். கூபுகும், அதுல ஏறி வேற செல்றாங்க, திங்க வேற செய்யறாங்க. ஒரு நாளைக்கு ஏறி போறான், அதுல சில குதிரையில ஏறி போறான், கழுதுல ஏறி போறான், ஆட்டை எடுத்து திங்கிறான், சிலது திங்கிறானோ, சிலது மேல ஏறி போறாங்க. இந்த அளவுக்கு நான் பணியை செஞ்சிருக்கிறேன். கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆட்டை போட்டு அறுக்கிறோம், 100 ஆடு பார்த்துக்கிட்டு இருக்கும். எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பண்ணனா என்ன ஆகுறது? ஒரு ஆட்டை போட்டு அறுக்கிறீங்க இல்லைங்க, 100 ஆடு பார்த்துக்கிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு மேய்ச்சிட்டு இருக்குங்க. அது கண்ணுக்கு முன்னாடி போட்டு அறுக்கிறதுனால கூட அது தன்னுடைய காரியத்தை விட்டு ஒதுங்காது. கட்டி போடாம கூட நீங்க அறுத்து பாருங்களேன். 100 ஆட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டை பக்கத்துல வச்சு அறுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு மெண்டுகிட்டு இலைய வேப்பிலையை கொடுத்தா தின்னுட்டு இருக்கு. அதை பத்தி கவலையே அது கிடையாது. அது மாத்திரம் யூனியன் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகுறது? கசாபு கடைக்காரன் நிப்பானா, 100 ஆடு சேர்ந்துட்டு சுத்தி ஒரு மிதிச்சுன்னா காலியா போயிடுவான். அப்ப இதெல்லாம் அவன் செய்யற வேலை. நீ திங்கிற பேசாம இருக்குது, அது கட்டுப்படுது. இப்படிலாம் சொல்லிவிட்டு உலகும் பீஹா மனாபியோ மஷாரிபு, அதுல ஏராளமான குடிப்பதற்கு பால் கறக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிற. இன்னும் ஏராளமான பயன்கள், ஏறி செல்ற, தோலை யூஸ் பண்ணிக்கிற, கறியை திங்கிற, இன்னும் எவ்வளவோ பயன்கள் அதனால உனக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் சொல்றான். அவளா எஸ்குரூன், எனக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா? இவ்வளவு நான் தானே தந்தேன். கறியை தின்னு நீ மாட்டு போயிட்டே இருக்கிறியாப்பா, நான்ல உனக்கு ஆட்டை படைச்சு தந்திருக்கிறேன். குதிரையில ஏறி நீ மாட்டு போயிட்டு இருக்கிறியா, நான்ல உனக்கு அதை வசப்படுத்தி தந்திருக்கிறேன், நன்றி செலுத்த மாட்டியா அப்படின்னு 36, 73 அல்லாஹ் கேட்கிறான். இப்போ 7:10 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகது மக்கள் நாக்கும் பிள்ளார்லை, இந்த பூமியிலே நம்ம உங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். உறுதிப்படுத்தினா உங்களை வீசி எறிஞ்சிருந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறதுனால அது நம்மளை ஈர்ப்பு சக்தினால இழுத்து நிப்பாட்டி பிடிச்சி வச்சுட்டு இருக்குது. இல்லைன்னா அது சுத்திர வேகத்துக்கு வீசி எரிஞ்சுன்னு சொன்னா ஒவ்வொருத்தனும் போய் சந்திரமண்டலத்தை அங்கேயும் முட்டிடுவான். இழுத்து வீசி அடிச்சுன்னு வைக்கிற வேகத்துல ஒருத்தனையும் நிற்க மாட்டான்.
அதை சொல்லி காட்டுறாள். இந்த பூமி சுத்தி கொண்டிருக்கும் போது கூட, அது சுழன்று கொண்டிருக்கும் போது கூட உன்னை நான் உறுதிப்படுத்தி வச்சுக்கிறேன், என்னுடைய பாக்கியம் நன்றி எனக்கு செலுத்துது. இது சுத்த விட்டு உன்னை நிப்பாட்டி வச்ச என் வேலை அப்படிங்கிறாள். உலகது மக்கள் நாக்கும் பிள்ளார்கள், இந்த பூமியில உங்களை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறோம். என்ன உறுதிப்படுத்த முடியாது இந்த பூமியில, இதனுடைய இயற்கையான தன்மைக்கு வந்து தூக்கி தான் வீசும். ஆனால் அதனுடைய வேகத்தை விட அதனுடைய இழுக்கிற சக்தியை கூட கொடுத்து, ஈர்ப்பு சக்தி அதிகமாக கொடுத்து, அது இழுக்கிறது வந்து தள்ளுற வேகத்தோட கூடுதலா இருக்கு. சுத்தும் போது தள்ளும்ல, அதனுடைய வேகம் எவ்வளவோ அதை விட பூமியை ஒன்னு இழுக்கிற வேகம் கூட இருக்கிறதுனால அது இதுல தோத்து போயிடுது, இழுத்து பிடிச்சிக்கிறது. அதோட சேர்ந்தா நீ சுத்திக்கிட்டு இருக்கிற, தனியா அது மட்டும் சுத்துறது இல்லை. அந்த மாதிரி ஆக்கி இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுல உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சாதனங்களையும் படைத்திருக்கிறோம். கலிலமா தஸ்குரூன், குறைவாத்தான் நீங்க நன்றி உழவி பண்ணிட்டு குறைவா நன்றி செலுத்துறீங்களப்பா, எவ்வளவு தந்து இருக்கிறேன் அந்த அளவுக்கு நன்றி செலுத்துறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நியமத்துகளுக்கு தான் நன்றி எனக்கு தான் சொந்தம் கொண்டாடுறான். 21:80 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லம்னாஹு ஸனத்தல் அபூசில்லக்கும் லிதுஹ்ஸினக்கும் மின் பாஸிக்கும் ஃபஹல்லன்தும் ஷாக்கிரூன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் இரும்புகள்லாம் இருந்துச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டா இரும்பை வந்து மென்மைப்படுத்தினான். இரும்பில் இருந்து பல சாதனங்களை, கவச உடை எல்லாம் செய்யக்கூடியதை அவர் கற்றுக் கொடுத்தான். இந்த கவசம் மட்டும் கண்டுபிடிக்கலன்னா, அது ஆரம்ப போர்களில் மனிதன் எதிரிகளை ஜெயிப்பதற்கு முதல்ல கண்டுபிடிச்ச தற்காப்பு சாதனம் அதுதான் கவசம்ங்கிறது. இரும்பு கவசத்தை போட்ட உடனே வாழை கொண்டு வெட்டினாலும் நமக்கு ஒன்றாவது, வாழை தான் உடைஞ்சு போயிடும், நம்மளை காத்துக்கலாம். எந்த போர் படையில் அதிகமான இரும்பு கவசம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவன் ஜெயிச்சிருவான். எவன்ட்டு இரும்பு கவசம் இல்லாமல் போறான் அவெல்லாம் காலி ஆயிடுவான். இந்த காலத்துல பீரங்கி, துப்பாக்கி, விமானங்கள், ஏவுகணைகள் எப்படி தீர்மானிக்கிறதோ அதே மாதிரி அந்த காலத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது வந்து கவசங்கள் தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் சொல்றான், தாவூத் நபிக்கு வந்து கவசம் அணியக்கூடிய ஒரு கலையை நம்ம கற்றுக் கொடுத்தோம். எதுக்கு கற்றுக் கொடுத்தோம்? யுத்தங்களில் இருந்து உங்களை காப்பதற்காக கற்றுக் கொடுத்தோம்னு சொல்லிட்டு அலந்தும் ஷாக்கிரூன், இதுக்கு நன்றி செலுத்துறவளா இருக்கிறீங்களா? நீங்க நன்றி செலுத்துறீங்களா? இது நான் தானே உங்களுக்கு செஞ்சு தந்தேன், இந்த கலையை நான் தானே உங்களுக்கு கட்டு தந்தேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து அதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறான். அதே மாதிரி வந்து நீங்க கால்நடைகளை அறுத்து சாப்பிடுறீங்களா, உங்களுக்கு எவ்வளவு பணி குர்பானி கொடுக்கும்போது அதை சொல்லி காட்டி அதுக்கு நன்றி எனக்கு தான் செலுத்தணும் 22:36 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு எறும்பு பேசுதுல, அது அவருக்கு புரியுதுல, எறும்பு பேசுறது மனுஷனுக்கு புரியுறதுங்கிற ஒரு நேமத்து. இந்த நேமத்தை எனக்கு தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி. ரப்பி அவுசீனி அன் அஷ்குர நேமத்துக்கு அல்லத்தி அன்னம் தலை, எனக்கு நீ வழங்கிய நேமத்துக்காக வேண்டி நன்றி செலுத்துற வாய்ப்பு எனக்கு தந்துடா அல்லாஹ். இந்த எறும்பு பேசுறதுலாம் எனக்கு புரியுற மாதிரி ஆக்கிட்டே அல்லாஹ், இது நானாவா தெரிஞ்சுக்கிட்டேன், நீ தான் எனக்கு கொடுத்த அப்படின்னு நன்றி செலுத்தணும்னு அவர் கேட்டார்னு சொல்லி 27:19 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஜின் வந்து இந்த பக்கத்து நாட்டினுடைய ராணியுடைய சிம்மாசனத்தை தூக்கி கொண்டாந்து முன்னாடி போட்டுரும், கண்மூடி திறக்கிற கூட கொண்டு வந்துடும். அப்ப அதை பார்த்தோன்னு அவர் சொல்லுவார், ஒரு சுலைமான் நபி சொல்லுவாங்க, ஹாதாமின் ஃபضل ரப்பி, இது என் இறைவன் எனக்கு தந்த அருட்கொடை. எதுக்கு தந்திருக்கான் தெரியுமா? இல்லை எவ்வளவு அஷ்குரா மக்ஃபுரு, நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறக்கிறேனா என்று பார்ப்பதற்காக வேண்டி, சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சுலைமான் நபி சொன்னதாக 27:40 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இரவு பகலை மாறி மாறி வரை செய்து உங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்தினது, அதுக்கு நன்றி எனக்கு தான் செலுத்தணும். இரவு பகல் மாறி மாறி இருட்டா போச்சா, அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு நன்றி உனக்கு தான். அல்லாஹ் விடியுதா, இருட்டா போய் இருட்டாவாகிட்டானா அவ்வளவுதான், உலகம் அழிஞ்சு போயிடும். பகலாகிட்டானா அவ்வளவுதான், சரியா வராது. அப்ப ரெண்டும் இல்லாம இரவு பகலை மாறி மாறி வர செய்யறோம் பாருங்க, அதுக்கு நீங்க எனக்கு தான் நன்றி செலுத்தணும். 28:73 40:61 இதுல சொல்லி காட்டுறான். சுலைமான் நபிக்கு வந்து ஜின்களை வசப்படுத்தி கொடுத்து, சைத்தான்களை கூட வசப்படுத்தி கொடுத்து, போர்க்கருவிகள், பெரிய பெரிய பில்டிங்குகள், தேக்ஸாக்கள், சட்டிகள், அதெல்லாம் கொப்பரைகள் எல்லாம் செய்து கொடுத்தார்கள் நல்லா சொல்லும் பொழுது இதையெல்லாம் செஞ்சு தர்றாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, கலி யாமனு ஆல தாவூத சுக்ரா, தாவூதுடைய சந்ததிகளே எனக்கு நன்றி செலுத்துங்கள். இதெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து சுலைமான் நபி கொடுத்துட்டு அல்லாஹ் கேட்கிறான், யாமனு ஆல தாவூத சுக்ரா, தாவூதின் குடும்பத்தாராகிய சுலைமான் குடும்பத்தாரே எனக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல சொல்லி காட்டுகிறான். நீங்க கடல்ல போறீங்க, கடல்ல போனா அது கடலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். அந்த அலைகளை மீறி போவதற்காக வேண்டி அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதுக்கு எனக்கு தான் நன்றி செலுத்தணும். அதுல இருந்து அழகான மீன்கள் எடுத்து சாப்பிடுறீங்க, அதுல நகைகள், பவளங்கள் எல்லாம் அதுல இருந்து தான் கிடைக்கிறது. பவளம், முத்து போன்ற ஆபரணங்கள் எல்லாம் கடல்ல இருந்து தான் உங்களுக்கு உற்பத்தியாகி கிடைக்கிறது. அதுக்காக வேண்டி எனக்கு நன்றி செலுத்தணும். இதுக்கு நன்றி எனக்கு தான் செய்யணும். 35:12 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 45:12 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரி அல்லாஹ் வந்து இந்த நியாமத்துகளுக்கான ரிசுக்குகளுக்கான நன்றி எனக்கு உரியதுங்கிறான். இல்மு, அறிவு உனக்கு இருந்தால் அதுக்கான நன்றி எனக்கு உரியதுங்கிறான். உனக்கு சில சாதனங்கள் எல்லாம் அந்த உலகத்தில் வழங்கி இருக்கிறான்னு சொன்னா அதற்கான நன்றிகள் எல்லாம், சில ஆற்றல், சில சிறப்பு, சில தகுதிகளை வழங்கினான்னு சொன்னா இப்படி ஒன்னொன்னுக்காக சொல்லி அல்லாஹ் சொல்றான இந்த நன்றியை, அல்லாஹ் தந்ததற்கான நன்றியை அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தாக்குவதும் இபாதத். இய்யாக நஅபுதுன்னா உன்னையே வணங்குறோம்னு என்ன அர்த்தம்?
நீ தந்ததற்கான நன்றியை உனக்கு தான் செய்வோம், நீ தந்ததற்கான நன்றியை வேற இடத்துக்கு கொடுக்க மாட்டான்ல அப்படின்னு யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இய்யாக நஅபுது என்பதுல உண்மை சொல்றாங்க. இந்த நன்றியில தான் ஏராளமான வணக்க வழிபாடுகள் அமைஞ்சிருக்கு.